பெற்ற பிரியா முறுக்கு கம்பிகள் பல தலைமுறை நீ என்ன கேட்டு உள்ள ஓடலடா முறுக்கு கம்பிகள் சொந்தம் பந்தன யாரையும் பார்க்காம இவனுக்கா இங்க போறச்சு வருஷம் அப்பன் முள்ள சாவறவே டாடா முறுக்கு கம்பிகள் டேய் காடாடே உன சாவச்சறடா தண்ணி போட்டு இங்க வந்து ஏன்டா சண்டை போடுற போய் தூங்க வேண்டியதானே வயசுல பெரியவா புத்திமே சொல்றேன் நான் கேட்டுக்கிறேன் இப்ப உனக்கு எனக்கும் ஒரு வித்தியாசம் தான் இருக்கு என்னன்னு சொல்லு பாப்போம் நீ ஆம்பளை நான் பொம்பளை அதானே தண்ணி போட வந்திருக்கேன் நான் தண்ணி போட்டு வந்திருக்கேன் இது கூட தெரியல என்ன என்ன அப்படிங்க என்ன சொல்ல சொல்றீங்களா தண்ணி அடிச்சு இங்க வந்து காண பண்ணிட்டு பாய் சண்டை போட வரல பாய் நான் கேட்க வந்திருக்கேன் யாத்திரன்னு ரத்தம் போத இறக்கி விட்டு வர சொல்றியா நான் என்ன மிருகமா இல்ல உங்க வீட்டு பிள்ளைக்கு அந்த மாதிரி அந்த இறக்கி விட்டு வர சொல்லுவியா வேகமா போடுறதுக்கு கேள்வி கேட்டியாமா மாம் பெரிய கல்ல தாமா துண்டு பஞ்சு வச்சிருக்க நீ இன்னும் கொஞ்சம் ரத்தம் போயிருந்தா கால் போடுன்றா டாக்டர் கால் போனா நீ கொடுக்குற 50 வேலை பொண்டாட்டி பிள்ளைங்க கால் ஃபுல்லா வாழ்ந்துருமா எத்தனை பேரை பார்த்திருக்கேன் கால் இல்லாதவன் கை போனவனா இந்த கடையில எங்க உசுராது ஊர் போய் சேரணும் இல்லையா அந்த உசுருக்கு ஒண்ணுனா ஆம்புலன்ஸ் மாதிரி தான் போகும் சைக்கிளா இருந்தாலும் பேக வண்டியில இல்ல பாய் இங்க இருக்குது பாய் இங்க இருக்குது எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் நாங்க உன்னை கேட்க மாட்டோம் எங்க யூனியன் கேட்கும் நான் புரியலையா சங்கம் கேட்கும் சங்கமா தொலைச்சு எங்க வந்து சங்கத்தை பத்தி பேசிட்டு இருக்க கையில சங்கமா எவனா எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க இவன் சொல்றானு சங்கம் கேட்க எவனா வந்து எல்லாத்தையும் துரத்தி அடிச்சு விட்டுறேன் புலிக்கார பேல தொலைச்சு சங்கம்னா பயந்துருவனா சங்கம்னு சொன்னதுக்கே பயந்து ஓடுறியா யாரா ஒண்ணா யாரு ஒண்ணா இப்ப நீ தானே போட போற பஞ்சரை போட பாப்பா பாட்டிலாலே அடிச்சாமாப்பா பாட்டிலால அடிச்சானா கை வர நீல உனக்கு இவன் பொட்டி சீட்ல கட்டி கணக்கு பார்த்தானுடா இனிமே வேலைக்கு வேணா ஒரு வண்டிக்கு வேணா செல்வம் நீ கவுண்டர்ன்றா நான் பாத்துறேன் ஐயா உனக்கு ரெண்டு வெச்சனா பாரு தொலைச்சு போடு தொலைச்சு சொல்லி கூட்டி போ நீங்க ரிட்டையர்ட் ஆகி 6 மாசம் ஆகுது யூனிஃபார்ம் போட்டு இன்னும் மாமூல் வாங்கிட்டு இருக்கீங்க பீஸ் பண்ண பல்புக்கு எதுக்கு பணம் கொடுக்குற இப்ப தெரியல யாத்துறனே சிட்டா பாய் என்ன திருடன்னு சொல்லிட்டாப்ல சிட்டா உனக்கு 2 சான்ஸ் தரேன் பாய் கிட்ட பேசு உங்ககிட்ட பேசுவான் இல்ல தங்களிடம் பேசிட்டு பாய் கிட்ட பேசுவா நாளைக்கு இருந்து பிளாட்ஃபார்ம்ல படுக்கணும் நீ ஞாபகம் வச்சுக்க இங்க வரா என் வாயால சொல்ல வேணாம்னு நினைச்சேன் ஆனா சொல்ல வச்சுட்டேன் உங்க அப்பா இதே மாதிரி தான் சண்டை போட்டு போனா போய் ஒரு வருஷத்துல என்ன ஆச்சுன்னு தெரியும்ல மரியாதை ஓடி போயிரு என் மூஞ்சி முடிஞ்சா கொண்டு விடு உன்னைய என் அப்பா இங்க வேலை செய்யும் போது இங்க கீத்து கோட்டா இப்ப நீ எப்படி இருக்கிற உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எப்படி இருக்குது ஆனா என் அப்பனும் கூலி நானும் கூலி உசுர மட்டும் தாண்டா விட்டு வச்சிருக்கீங்க இதே எடுத்துடா என் அப்பா கரவை தரவாத்தாம விட மாட்டா லாரியை கொண்டாந்து மூஞ்சில பக்கம் வரட்டா என் வாயால சொல்ல வேணாம்னு நினைச்சேன் உங்க அப்பா இதே மாதிரி தான் சண்டை போட்டு போனா போய் ஒரு வருஷத்துல என்ன ஆச்சுன்னு தெரியும்ல சார் ஏதோ ஒரு பொருள் இரும்பு மாதிரி கரையொதுங்கி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க அதான் அது எந்த மாதிரி பொருளா இருக்கும்னு தெரிஞ்சுக்கலான்னு ஏன்னா வெளியே பொதுமக்கள் பல மாதிரி பேசிக்கிறாங்க என்ன மாதிரி பேசிக்கிறாங்க கோபப்படாதீங்க ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் கேட்குறோம் அதுவும் நம்ம லோக்கல்ல வர மல்லை மலருக்காக ஓ மல்லை மலரா அந்த பொருளை நேற்று நைட்டே நாங்கள் டிஎஸ்பி ஆஃபீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு அதை பற்றின இன்வெஸ்டிகேஷன் முடியாமல் நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் உங்கள் ஐடியாலேருந்து சொல்லுங்கள் அது எந்த மாதிரி பொருளாக இருக்கலாம் என்ன பத்திரிக்கை இல்லை மேடம் என் மேலதிகாரியும் சொன்னது அது உடஞ்சி போன பழைய கப்பலோட பார்ட்டா இருக்கலாம் அந்த பொருளோட ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்கா சின்னதாக கட்டம் கட்டி பேப்பரில் ஒரு மூலையிலையாவது போடுவோம் கிடைச்சா சொல்கிறேன் நீ போறியாடா அந்த லோடு இல்லை காக்கா நம்மளுக்கெல்லாம் செட் ஆகாது சின்ன வண்டியை பத்தக்க தான் ஓட்டுறேன் என்னடா அது லாரி நிக்குது லோடு அனுப்பலையா இருந்தவனும் அடிப்பட்டான் இவனை ஓட்டுறானா சின்ன வண்டி தான் ஓட்டுவானா பெரிய வண்டி ஓட்ட மாட்டானா சரி இப்போ என்ன பண்ணலாம் செல்வம் தான் இருக்கான் அவனை தான் கடைக்குள்ளே ஏறிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல அதுக்கு இல்லடா அவனை கணக்கு பார்த்து அனுப்ப சொல்லலடா அனுப்பலையா ஆள் நேரமா பார்த்து
தண்ணியை போட்டு வந்து கலாட்டா பண்ணா நம்ம என்ன செஞ்சிருவோங்கிற திமிரு சங்கம் அது இதுன்னு பேசுகிறேன் பயந்துருவோமா? எர்ரா இங்கே பாரு, அவனை உள்ளே இருக்க விட்டீங்கன்னா இருக்கிற எல்லா பயலுக்கும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருவேன். நாளைக்கு காலையில அவனை கிளப்பிடு. பாஷா சொல்கிறத கேளு. குழந்தை வேலை தேர்றதுக்கு 1 வாரம் ஆகும். ஆயுத பூஜை நேரம் சரக்கு குவியுது. ஆக்டிங் டிரைவர் டெய்லியும் கூப்பிட்டா 1000 எக்ஸ்ட்ரா ஆகும். பார்த்துக்க, நான் அவனை கூட்டியாரேன். 4 திட்டி அனுப்பு. எதையும் யோசிக்காத, அனுப்பி விடியா. தோழர், மாமல்லபுரம் கோயில் கிட்ட குண்டு ஒன்று கரை ஒதுங்கிருக்கு. அது அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிருக்காங்க. அங்கேருந்து மிஸ் ஆயிருக்கு. ஆனால் நான் போய் கேட்டதுக்கு அது வேற பொருள்னு சொல்கிறாங்க. குண்டை தேடுறதா இல்லை அறிஞரை இன்டர்வியூ எடுக்கிறதான்னு ஒரே குழப்பமா இருக்கு. தோழர், இதில் குழம்புறதுக்கு என்ன இருக்கு? நம்ம தேடி அலையிறதே அந்த குண்டுக்காக தானே. குற்றச்சாட்டை மட்டும் வச்சுட்டு அதுக்கான ஆதாரத்தை வெளிக்கொண்டு வரலன்னா நம்ம மேலே நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடும். செமினார் முடிச்ச உடனே நானே அவர்கிட்ட பைட் எடுத்துறேன். குண்டு தான் நமக்கு முக்கியம். ஓகே ஓகே தோழர். இவனுக்கிட்ட வேலை பார்க்க கூடாது முடிவு பண்ணிட்டேன்டா. ஆனா இதான் என் கடைசி லோடு. ஆமா ஆமா, இதுதான் டிரைவரா, இதான் லாஸ்ட் லோடு. இதுக்கப்புறம் ஓட்டுறது லாரி ஓனரா ஓட்டுவாப்ல. ஏய், உன் ஐடியா எனக்கு தெரியாது. நாளைக்கு கோயிலுக்கு வர போறாப்லையாம். ஆமா, அது குடிச்சு சண்டை போட்டல, அதில் கோச்சு நிற்கிறா. குடும்பத்தோட கோயிலுக்கு போறேன், கால் பானது அப்படின்னு சொன்னா அது செலத்தை நான் சமாளிச்சுப்பேன். அது எப்படி மட்டும் பாரு. எப்படி அப்படியே கூட்டத்தில் போய் நிற்பானா, திடீர்னு பார்த்தோன்னே மிரண்டுருவா. 1000 சண்டை போட்டாலும் ஃபோன்ல, நேரில் போனா ஆளை ஊத்து கோழி மாதிரி மாமா மாறல அப்படி அணைஞ்சிருவா. அப்புறம் என்ன, கல்யாணம் பண்ணிக்கத்தானே? அவ ரெடியாக தான் இருக்கிறா. எனக்கு தான் உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பயம்? எங்க அப்பாவுக்கும் சின்ன வயசுல அப்பா செத்துட்டாங்களா, எனக்கும் அது மாதிரி ஆயிடுச்சா, என் பிள்ளைக்கும் அப்படி ஆயிடுமோன்னு உள்ளுக்குள்ள ஒன்று ஓடினே இருக்குது. ஏய், லூஸ் மாதிரி பேசினு இருக்காதரா, எல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ லாரி வாங்குறதுக்கு நான் பொறுப்பு மச்சான். நம்ம கையில புண்ணியம் கண்ணாடி போய் இருக்கிறாரு. சரி சாப்பிட்டு போ. மதியம் போய் சாப்பிடலாமே. ஆட போடாடே, கண்ணு 2 எச்சலா இருக்குது. 3 நாள் அது தூங்கி. இப்போ நான் சாப்பிட்டா தூங்கிடுவேன். போற வரல பாத்துக்கிறேன். சொல்றதே எங்கேயாவது கேட்குறியா நீ? முத்து, மேனேஜர் அடிபாய் கூப்பிடாரு, சீக்கிரம் வாங்க. எல்லாரும் அப்படியே வந்துட்டுமா? ஒன்றும் இல்லடா, அவரை வரேன்டா போட. பாராளும் திறமையில்லா பாவியானே நான் பஞ்சவர் மேல் சரம் தொடுத்து நான் விருதுவானே. அவன் எறும்பை திருடி எங்க விற்கிறான்னு மட்டும் ஒரு போட்டோ எடுத்து அனுப்பு. சரியாப்பா. உடனே போலீஸ் அனுப்பி அவனை பிடிச்சி உள்ள போட்டு உன்னை டிரைவர் ஆகிக்கிறேன். இது அப்படியா? இருக்கணும்டா, நீ யாரு? நம்ம போய் தானே. குடியா, நான் டிரைவர். சொன்னது பார்த்து போய்ட்டு ஏ பஞ்சரே, அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். உஷாரா இருக்கணும்டா. 100 கிராம் இரும்பு கூட குறைஞ்சிடக்கூடாது. எல்லாம் திருட்டு பயலுங்க, அசந்த ஆளை முழுங்கிடுவாங்க. கவனமா இருக்கணும். போ. அவனும் அவன் மூஞ்சும் பாத்தா செல்வம், அவன் நாங்க வச்சு செய்யறதுல இந்த பக்கமே வரக்கூடாது. ஊரோட ஓடிடணும். நான் பாத்துக்கிறேன், நீ பாத்துரு. சரி வரேன். மூஞ்ச பாரு, ஒட்டு கேக்குறத. ஓனர் திட்டுவாரு, எண்ணெயில சத்தம் போடுவாரு. வேமா வந்து வட்டி எடுங்க. தெரியாது. இது வந்து டிரைவர் போதும் அப்பா, ஒரு சார் எடை போடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இடமேடையில் லாரியை நிப்பாட்டும் போது லாரியவே சுற்றி சுற்றி வரணும். கழுகு மாதிரி கண்ணா வச்சுட்டு இருக்கணும். இந்த லோடை மட்டும் இடம் குறையாம கொண்டு வந்துட்டேன்னு வையே, அதுக்கப்புறம் நீ தான்டா டிரைவரு. கொஞ்சம் ஓரம் அடிச்சா போச்சு, அப்படியே உருவிட்டு போயிடுவேன். ஞாபகம் வச்சுக்கடா, உஷாரா இருக்கணும். ஒரு பிசுறு கூட குறையாது. போடும் போடும். என்ன எவ்வளோ ஆச்சு? வரேன். வாங்க, சும்மா ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஒன்று நான் காலையில் வச்சுருக்கேன். ஆனால் அதை கேட்டுக்கிட்டு 2 பொண்ணுங்க வந்தாங்கய்யா. கண்ணாடி போட்டிருந்தாளா? ஆமாங்க. திருடின பொருளை அதே ஏரியாவில் போட மாட்டாமா?
வேற எங்கன்னா போய் விசாரிச்சு பாருங்கம்மா. யோ இவ்வளோ போய் ஒன்றும் தெரியாத லோக்கல் ரிப்போர்ட்டர் பெரிய பிரச்சனை ஆகாதுன்னு பார்த்தால. அவள் பேர் தானியா. ஜேஎன்யூவில் மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கா. நேஷனல் நியூஸ் ஏஜென்சிலலாம் வேலை செஞ்சிருக்கா. நல்ல தைரியமான பொண்ணு. படிக்கும் போதே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட்லாம் நிறைய பண்ணியிருக்கா. இப்போ அல்ஜசீரான்னு ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப வில்லங்கமான சேனல். அவள் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் என் கம்பெனியை பற்றி ஆர்டிஐ வேற ஃபைல் பண்ணியிருக்கா. இல்லை சார், அவள் நடவடிக்கை எதுவும் அப்போ சந்தேகப்படுற மாதிரி இல்லை சார். அதான் அவன் ஸ்மார்ட். நீ அடிமுட்டால ஏமாந்துருக்க சார். வேணும்னா அவளை வெளியே வர லாக் பண்ணிடலாம் சார். இல்லைனா வேற மாதிரி ஏதாச்சும் கிழிச்ச. யார் எப்போ தூக்கணும்னு அவங்க பார்த்துப்பாங்க. முதல்ல எவிடன்ஸ் அழிக்க ட்ரை பண்ணுங்க. குண்டை கண்டுபிடி. எவன் எப்படி சாகணுன்றதை நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு காலையிலக்குள்ள முடியுமா முடியாதான்றதை மட்டும் நீ சொல்லு. ஆலயம் மியூசியம் பாரு, விளக்கென்ன. இனி இந்த போலீஸ்காரங்களெல்லாம் நம்பி ரோஜனை இல்லை. நீயும் அவளை ஃபாலோ பண்ணு. அவள் சிஸ்டமை ஹேக் பண்ணு. அவள் என்னென்ன டேட்டாலாம் வச்சுருக்காளோ எல்லாத்தையும் எடு. அதுக்கப்புறம் அவளை கொல்லலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுவோம். அவள் டிவைஸை ஒரு பப்ளிக் வைஃபைல கனெக்ட் பண்ணா மட்டும் போதும். 10 செகண்ட்ல எல்லா டேட்டாவையும் புரிவிடுவேன். எந்த நேரத்துலயும் 10 பேரோ 20 பேரோ சாவாங்கன்னு தெரிஞ்சும் குண்டை மிஸ் பண்ணிட்டு எப்படி நிம்மதியா இருக்க முடியுது போலீஸால? இதை எப்போ நான் FB போஸ்ட் பண்றேன். ஏய் அவசரப்படாத. இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடாது சுகி. போலீஸை பழி வாங்குறது மட்டும் நம்ம நோக்கம் இல்லை. குண்டை தொலைச்சதுக்கு வேணா அவங்களை காரணம் சொல்லலாம். ஆனா இது குண்டனே தெரியாம இருக்கிறதுக்கு யார காரணம் சொல்றது? கவர்மெண்டே முடிவு பண்ணிக்குது. பொதுமக்களுக்கு பிக் பாக்கெட் அடிக்கிறவனாலையும் ஹெல்மெட் போடாதனாலையும் தான் பிரச்சனை இருக்குன்னு. அந்த ஜெர்மன் லேடி கிட்ட இருந்து சின்னதா ஒரு பைட் வேணும். எல்லாத்தையும் விட குண்டு தான் வேணும். கும்மிடிப்பூண்டி அருகே இரும்பு தொழிற்சாலை ஒன்று நிகழ்ந்த வெடி விபத்தில் 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பலியாயினர். படுகாயமடைந்த 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இது குறித்து காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. முனுசாமி கான்ஸ்டபிள் கால் பண்ணு. இருந்த ஒரு எவிடன்ஸும் போச்சு. வெடிச்சே போச்சு. போட்டோ வாங்கி என்ன பண்ண போறோம்? ஃப்ரேம் போட்டு மாட்ட போறோம். நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். சாப்பிட்டு போலவா? கூப்பிடலன்னு சொல்லக்கூடாது. பஞ்சரு குவாட்டரும் புரோட்டாவும் வாங்கி தரேன்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு ஆசைப்பட்டு டிரைவர் ஆகிற லட்சியத்தை விட்டுறாதரா. நான் அன்றைய சாப்பிட்டு ஓனர் காசை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏய் கூட வந்திருக்கா ஒண்டியா விட்டு நான் எப்படா சாப்பிடுவேன்? வாயில தான் சும்மா ஏதாச்சும் வாடா. நான் வர மாட்டேன். அட பாவியா, வரலனா போ. நீங்க கேட்டேன்றதுக்காக ஒத்து புரோட்டா வேண்டாம், ஒரு புரோட்டா சாப்பிட்டுக்குவா. ஆனால் சாப்பிட்றேன். ஒரு இலை ஒரு புரோட்டா ஊத்து. ஒரு புரோட்டா. டே அப்பா கழுத்து வலிக்குதுடா சாமி. ஊட்டிக்கு கிட்டுக்கு பணம் கிட்ட அனுப்புறியா இல்லை எல்லாத்தையும் சாப்பிட்டே முடிச்சியா நீங்க? காத்து வயிற்றுக்குள்ள வந்துருக்குப்பா. அது தெரியாம வயிறு நம்பிருச்சுன்னு ஏமாந்துட்டேன். ஏமாந்தது நான் தான். நீ சாப்பிட்ட கணக்கு என்னன்னு தெரியுமா தெரியாதா உனக்கு? ஒத்த பரோட்டோன்னு சொல்லிட்டு 3-4 சாப்பாட்டு காசா ஒரே வேலை சாப்பிட்ருக்க. நாளைக்கு நம்ம கொலை பண்ணி தான் இவ்வளோத்தையும் துண்ணு போட்டு தூக்கம் போதுன்னு வண்டியில கண்ணகின்னு 3 கொட்டில் தலை பஞ்சர் ஆயிடும். பஞ்சரா இல்லை நீ தூங்கும் போது இரும்பு இறக்கிட்டு வேணப்பா, தூங்க மாட்டேன். இவன் நம்ம அறுப்புங்கய்யா. இவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல திருடுவையா. இப்போ எங்க இருக்கான்னு தெரியலையா? நேற்று ஸ்டேஷன் வந்தானா? ஐயா இது நைட்டா இருக்கு. ஆனா பொழுதாட ஸ்டேஷன் வந்து போயிட்டானே. யோ எப்போ வந்தானயா? பொருள் எங்கேயா கையில் எங்கே தான் போட்டிருப்பான். ரெகுலர் எங்கெங்கே போகிறான்னு விசாரிங்க. சரிங்க ஐயா. இங்கே தான் எங்கேயா பொறுக்கிட்டு இருப்பான். அறுப்பு அறுத்துற வேண்டியதான். ஏய் அறுப்புள்ள தானே இருக்கிறான், வெளியே வர இல்ல சார், அவன் ஊட்டாண்டே இருக்கிறது இல்ல சார். அன்னைக்கே போலீஸாண்ட எழுதி கொடுத்துட்டு அவன் என் புருஷனே இல்லைன்னு. சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிருச்சுமா. ஸ்டேஷன்லேருந்து அறுப்பு தான் எடுத்துகிட்டு போய்க்கலாம். சரிங்க முடிச்சிடலாம் ஐயா. பிடிக்கிறதுக்குள்ள நீ கொஞ்சம் சீக்கிரமாக அவனை பிடிச்சிடுமா. கண்டிப்பாக பிடிச்சிடுமா. மச்சி உனக்கு ஒரு நம்பர் அனுப்புகிறேன். ஆமாம், அதை ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்ணு. அறுப்பு வீடு தானே? அவன் எங்கேயாவது குஷ்டு கிடப்பான். எங்க இருப்பானே தெரியாதுமா. ஊட்டாண்டே வரதில்லம்மா அவன்.
ஏமா இப்படி வந்து தொல்லை பண்றீங்க? சித்ரா வா. எதுக்கு எடுத்தாலும் கோச்சிங்னா எப்படி? வா போயிட்டு வந்துடலாம். நீங்க வேணா கோயிலுக்கு தானே போறோம். சொல்றது கேளு. நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். வா போலாம். வா. சித்ரா நீ அண்ணன் கூட போ, வண்டி வந்துருச்சு. நான் நெல் ஏற்றிட்டு பின்னாடியே வரேன். போ. டேய் சீக்கிரம் கிளம்புடா, என்னை எதிர்பார்க்காதீங்க. நீ போய் ஆரம்பிங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். போலாமா? பாண்டிச்சேரிக்கு தான் எல்லா வண்டியும் போகும். எப்பயாவது 1-2 வண்டி கும்முடி பூண்டி போனா போகும் சார். இந்த போலீஸ்காரனை வேற 2-3 நாட்டு வந்து விசாரிச்சுட்டு போனானுவா. இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட எதுவுமே சொல்ல. உன் மேல உள்ள நம்பிக்கையில தாம்மா சொல்றேன். இந்த அறுப்பு கூட நேற்று சாயங்காலம் என்னென்னமோ கொண்டாந்து போட்டிருக்கிறான். அப்ப நான் கடையில வேற இல்லம்மா. கல்பாக்கம் அண்ணாச்சி கூட ஒரு லோடு ஏற்றி அனுப்பிட்டேன். பாசாபாய் லாரிக்கு கூட பாதி லோடு ஏற்றி அனுப்பிட்டேன். கும்முடி பூண்டி ஃபேக்ட்ரி வெடிச்சதுக்கு அப்புறம் எல்லா இரும்பு லாரியும் பாண்டிச்சேரி தான் போயிட்டு இருக்கு. சரிண்ணே, ஓகே. தூங்க போறேன். நீ எப்படியா? நான் இங்கே தூங்கிறேன். வண்டியிலே கடா. இவ்வளோ மாதிரி உழவை பார்த்தோன்னு எத்தனையோ பேரை பார்த்தாச்சு. எல்லா ஆளுன்னு தான் போயிருக்கானுங்க. நீ எத்தனை நாளைக்குன்னு பார்க்கலாம். எனக்கு தான் லாஸ்ட் லோடுப்பா. சீக்கிரத்தில் லாரியை வாங்கினேன், சித்தா கல்யாணம் பண்ணிக்கினேன். எல்லாரும் மூஞ்சிலையும் வண்டி எடுத்து வந்து போக விட்றேன்டா. அப்பா இருடா, உனைய கையும் கலவும் அப்படிங்கிறேன். அடப்பாவியலா, இந்த பித்தளையை உடச்சி எடுக்காம அப்படியே அனுப்பி விட்டீங்களா? எப்படி என்னை மீறி எடுக்கிறான்னு பார்க்குறேன். இரும்பை விட்டுட்டு பித்தளை எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? வா, எப்படி இந்த பித்தளைய எடுக்கிறேன்னு நான் பார்க்குறேன். ஹலோ செல்வம். எத்தனை வாட்டி உனக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? காலையில உனக்கு ஃபோன் பண்ணதுல இருந்து ஒரே பிரச்சனை. சாமியா கிட்ட கூட்டாந்து என்ன சாகடிக்க பார்த்தாங்க. நான் தப்பிச்சு வந்து விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல மெட்ராஸ் பஸ்ல உட்காந்துக்கிறேன். அதே பஸ்ல ஏறியா? கண்டக்டர் விக்கிற வண்டி டோல்கேட்ல இறக்கி விட சொல்ல. எனக்கு ரொம்ப பயமாகுது செல்வம். நீ எங்க இருக்கிற? நீ கவலைப்படாத, நான் அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். பயப்படாதா? உனக்கு முன்னாடி நாங்கள் நிற்பேனா? கையும் கலவுமா மாட்டிக்கினியா? பித்தளை கிலோ 300 ரூபா.
நான் விழுப்புரத்துல இருந்து வந்தா அந்த லெஃப்ட் சைடு பேரியட் கிட்ட தான் நிக்கிறேன். நீ இருமல் அறிவு தட்டா இந்த வந்துட்டேன் பாரு. தெரி சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா ஏதோ வந்துட்டா தூங்க விடுறானா? இதுதான் சிட்டா. அது இருள்வானம் வழி காட்டிடும். நான் இந்த இரும்பு பைப்பை தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன். கார்ல இருந்து ஒரே புகை. என்னடா இவ்வளவு புகையா வருதே, ஒரு டிரைவர் ஒத்தாசை பண்ணலாம் அப்படின்ட்டு பக்கத்துல இருக்க மோட்டர் ரூம்ல போய் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தலான்னு போறேன். அம்மா துண்டு கேப்பு எவ்வளவு பவரா இருக்கு. டமார் ஒரு சவுண்டு, காதே போயின்னு ஆயிடுச்சு. தம்பாரு ஓட்டம். பக்கத்து ஊர்ல போய் தான் திரும்பி பார்த்தேன். என்ன சொல்லுவோம், தார்மாரா ஓட்டுற நான் என்ன கோவமா ஏன் இப்படி திரும்புற? இங்க பாரு, என்னெல்லாம் ஒரு புழுவா கூட யாரும் பார்த்ததில்ல. நான் செத்துட்டேன்ட்டு அந்த இடத்துல அந்த ஆளு அழுதா பத்தியா? அங்க நிக்கிற என் நெஞ்சில குருஜியா. இனிமேல் நீதான். நீ இல்ல, நீங்க தான் என் குருஜி. சேர்த்துக்கீங்களா குருஜி? சொல்லுங்க குருஜி. குரு பேசுறேன். ஏய், தமிழ்நாடு போலீஸ் வந்து நீங்க எடுத்துட்டு போற அதே குண்டோட போட்டோ காட்டி ஆளுங்கெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கானுவ. குண்டு லாரில வச்சுன்னு இருக்காங்க, புரியுதா? நீங்க போற வழி தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார்டர் வேற. செக் போஸ்ட்லாம் ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். பார்த்து கவனமா இருந்துங்கடா. மச்சி, நீ பயப்படாத. அது அப்படியே இங்க எத்தனை நான் பாத்துக்கிறேன். மயிரா போச்சு வந்து இங்கே போட்டு போயிட்டே இருப்பா. என்ன பண்ணுற பாண்டே? இங்கே போட்டு போறேன்டா போறேன்டா. நீ பாட்டுக்கு வண்டியை விட்டு போயிட்டா வண்டியை யாரா பாத்துப்பாங்க? நாகராஜ் வந்துட்டு சின்ன சின்ன குப்பைக்கே தையா தக்கான்னு குதிப்பான அந்த ஆளு. இன்னும் குண்டுன்னு மட்டும் தெரிஞ்சேன்னு வச்சுக்கோ, அவள்தான் மொத்தமா முச்சிருவான். கண்ணாடி பையன் நமக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு. நாம ஏதாவது கோவத்துல பண்ண போய் அவரே தான் மாட்டிக்க போறாரா? இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்றா ப்ளீஸ். டேய் போலீஸ் தருறா, வண்டியில வர குண்டா வச்சு என்னடா பண்ண சொல்றா? 10 நிமிஷம் அதுக்கு மேல இருக்க மாட்டே. சரியா? டேய் ஏன்டா கத்தி பேசுற? பக்கத்துல பஞ்சர் வேற இருப்பான், அவனுக்கு தெரிஞ்சிட போதுடா. அவனுக்கு வெடி குண்டுலாம் ஒண்ணும் தெரியாது. நீ சும்மா வெடி குண்டாது நாசமா போயிருப்பீங்கடா. டேய் வேணே, கடைசி வரைக்கும் நீ கிளச்சுல கால வைக்க மாட்டானா? உன் கால அப்படியே தான் இருக்கு. இது ஏன் சாவட்டான்? நீயும் கல்யாணமே பண்ண மாட்டா. கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்ப. போலீஸ் துரத்துது. இரு, ராணுவத்தையே நான் கூப்பிட்டு வரேன். இவ்வளவு பெரிய குண்டை வச்சுக்கிட்டு ஒரு டிரைவரை கொல்ல பாத்துறீங்களா? கண்ணாடி பேசி ஃபோன் பண்ண சொல்றா. டேய் பஞ்சரே, பாஷா பாய்டா சொல்லிராதடா. டேய் பிரியாணி காரங்களா வாங்கிடா. டேய் பஞ்சரா, என்ன சொன்ன? இதுக்கு அப்புறம் என்ன சொன்னா கேப்பன்னு சொன்னல. இன்னுமே கேட்க மாட்டேடா. ஒரு குருஜி சொல்றேன், சிசியை கேளுடா. ஏய், ரொம்ப நேரமா இவன் இப்படியே உட்காந்துட்டு இருக்கான். வா போய் பார்க்கலாம். சாந்திகா, ஏய் காலையில இருந்து மூட் அவுட்டா இருக்கியே, என்னதான் உன் பிரச்சனை? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? என்ன பிரச்சனை கொஞ்சம் எங்ககிட்ட சொல்லிடி. பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லடி. நான் இப்போ வரேன். ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்கேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. ஹலோ ராகுல், நீ எங்க இருக்க? எனக்கு அவசரமா ஒண்ணு பார்க்கணும். ராகுல், you must come.
நினைக்கும் போதே பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லு ராகுல், அன்னைக்கு நீ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டியா? சாதிகா, பி கூல். ஏன் மெச்சூரிட்டியா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? See, it's not a big deal. It is all taken care of. Precautions தான் எடுத்தாச்சுல்ல. So, just relax. No worries. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஷாதி, see, listen. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்காது. Have faith in me, ஷாதிகா. நம்ம போய் டாக்டர் பார்க்கலாமா? ஏய், உனக்கு நான் இருக்கேன். நாளைக்கு நம்ம டாக்டர் பார்ப்போம். ப்ராமிஸ் ஷாதி, ஒன்றும் ஆகாது. எவ்வளோ ஆச்சு? 50 ரூபாமா? இப்போ பேஷண்ட்டை வேற வார்டுக்கு மாற்றணும். ரிசல்ட் வரட்டும். தைரியமாக இருங்க தம்பி, டென்ஷன் ஆகாதீங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் ரேணுகா கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். டாக்டர் பார்த்து சீக்கிரமாக போயிடலாம். ஆமாம். கொஞ்சம் பொறுத்துக்கோமா. சீக்கிரமாக பார்த்துட்டு போயிடலாம். சரி பார்க்கலாம். மேடம், டாக்டர் கூப்பிடுறாங்க, உள்ளே போங்க. சிஸ்டர், அடுத்த டோக்கன் எங்களோடது. ப்ளீஸ் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். இவங்க டாக்டரோட கெஸ்ட் தான். சரி. எங்கே இருந்தாலும் எவ்வளோ நேரம் ஆச்சு பத்தியா? ஷாதி, நீ வருத்தப்படாத. பல பெண்களோட வாழ்க்கையில் நடக்கிற தப்பு தான் இது. நம்மக்கிட்ட அன்பு காட்டுறவங்கள கண்மூடித்தனமாக நம்பிடுவோம். அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் அவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஏதோ நடந்துருச்சு. லக்ஷ்மி அக்கா கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம். உனக்கே தெரியும்ல, உன்னோட வளர்ச்சியை பற்றி யோசிக்கிறவங்க கிட்ட இதை பற்றி சொன்னால் அவங்க தாங்க மாட்டாங்க. நீ அப்செட் ஆகாத. இப்போ நாசியாக்கு ஒரு டேப்லெட் எழுதுறேன், அதை சாப்பிடு. நீ எதுக்கும் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துரு. ரிசல்ட் வரட்டும், பார்த்துக்கலாம். கவலைப்படாமல் போ, நான் இருக்கேன் உன் கூட. போ. அண்ணா, இங்க லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு? தெரியாதுமா, எனக்கு தெரியாது. அம்பத்தூர் எவ்வளவு தூரம்? அம்பத்தூருக்கு இங்க இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் வருமா. அண்ணே, ஸ்ட்ராங்கா ஒரு டீ ஒன்று போடுங்கண்ணே. தம்பி, அம்பத்தூர்ல ஏதோ லைஃப் லைன் ஆஸ்பத்திரி இருக்குதாமா? அட்ரஸ் எங்கேன்னு கேட்குது, கொஞ்சம் சொல்லியிருப்பா. சரிங்க. டாக்டர் ஜெரீனா தாமஸ், லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல், 6th கிராஸ், அம்பத்தூர், சென்னை. அம்பத்தூரில் இந்த ஹாஸ்பிட்டல் தெரியும் எனக்கு. கொஞ்சம் உள்ளே போனோம். ஹைவேல வேற ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால எந்த வழியும் இந்த பக்கம் போகாது. அதான்
கேஸ் டேங்க் லாரி கவுந்து கிடந்தது. அதான் பஸ் இந்த சைடு வந்துருச்சு. இங்கேருந்து 1 மணிக்கு ஒரு பஸ் இருக்கு. ஆனால் கொஞ்சம் சுற்றி போகணும். வேணா நான் ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணட்டுமா? ஏய் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் எப்படியாவது போய்க்கிறேன். ஏன் இப்படி சொல்றீங்க சிஸ்டர்? ஒரு மலையாளிக்கு ஒரு தமிழ் ஹெல்ப் பண்ணக்கூடாதா? ஒரு நிமிஷம், ஒரு கால். சீக்கிரம் வாடா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தான் ஃபோன் பண்ணேன். இப்போ வந்துருவாரு. இல்ல அது ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. அவரோட ஆட்டோல காசு கம்மியாக கொடுத்தா போதும். ஆ, சக்கரை கம்மியாக போடுங்க. லைட்டாவா ஸ்ட்ராங்காவா? லைட்டா. சிஸ்டர் டீ. ஐயோ வேண்டாம். கவலைப்படாதீங்க, நல்லா தான் இருக்கும். குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஆட்டோ வந்துடும். அண்ணா இன்னொரு டீ. அம்மா நீ எந்த ஊருமா? கொச்சின். நானும் உங்க ஊர் பக்கத்தால தான். இங்கே வந்து ஒரு 10-15 வருஷமாச்சு. பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாமல் ஓடி வந்தவன் தான். இங்கே எப்படியோ பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது. மேடம் கேரளாவா? இல்லை பார்க்க அப்படியே மலையாள மாதிரி இருக்கீங்க, அதான் கேட்டேன். மேடம் பேரு? ஷாதிகா. நானும் பாதி மலையாளி தான் மேடம். அப்பா திரிசூர். அம்மா ஊரில் மழையெல்லாம் முடிஞ்சா? கேரளா என்ன ஊரு மேடம்? பா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே செக்க சிவப்பாகவே இருக்காங்க மேடம். நமக்கு அங்கேயே போயிருக்கணும்னு ரொம்ப ஆசை தான். எங்கே நம்ம சோழியெல்லாம் இங்கெல்லாம் இருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் ரோடெல்லாம் எப்படி தான் மேடம்? எல்லாம் குண்டும் குழியுமா. இந்த வேலையெல்லாம் ஆரம்பித்து பல மாதம் ஆச்சு. ஏங்க அப்படியே இருக்கு பாருங்க. நம்ம 5 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டியிருக்கு. கொஞ்சம் பேசாம வரியா ப்ளீஸ்? ஐ அம் டோட்டலி டிஸ்டர்ப்ட். சாரி மேடம், ரொம்ப ப்ரெஸ் பண்ணுவோம். ஹலோ அம்மா. ஷாதி நீ எங்க இருக்க? காலையில இருந்து உனக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உன் ஃபோனுக்கு என்னாச்சு? சார்ஜ் கம்மியானதுனால நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டேம்மா. இப்பதான் நான் ஆன் பண்ணேன். இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போகிறதுக்கே தோணலை. எனக்கு என்னமோ ஒன்று தனியாக விட்டுருக்க கூடாதுன்னு தான் தோணுது. அம்மா டோன்ட் பி டென்ஸ்ட். நான் நாளைக்கு சாயங்காலம் திரும்பி வந்துடுவேன். டென்ஷன் ஆகாதுன்னு நீ சொல்லலாம். நீ ஒரு அம்மா ஆகும்போது தான் அந்த வலி என்னன்னு உனக்கு தெரியும். அம்மா அந்த அளவுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒரு ஃபோன் அட்டெண்ட் பண்ணாததுக்கு நீங்க இவ்ளோ பேசுறீங்க. சரி நீ மீராவை பாத்தியா? எங்க இருக்க இப்போ? ஆன் தி வேமா. 2 மணிக்கு தான் இன்டர்வியூ. மீரா அங்க வந்துடுறேன்னு சொல்லிருக்கா. அம்மா பயப்படாத. சரி ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை நீ எனக்கு ஃபோன் பண்ணணும். அப்புறம் வேலை கிடைச்சதும் நீ என்னை கூட்டிட்டு போயிடணும். என்னால் இப்படி டென்ஷன்ல இருக்க முடியாதா? சரிம்மா. அப்புறம் இன்டர்வியூ முடிஞ்ச உடனே அங்கேருந்து கிளம்பி வந்துரு. கிளம்பும் போது ஃபோன் பண்ணு. புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சிருச்சுமா. பார்த்துடா கொஞ்சம் ஜாகிரதையா வா. சரிம்மா. சரி ஃபோனை வச்சிடுறேன். கடவுளே இன்டர்வியூவில் அவள் செலக்ட் ஆகாமல் இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே பக்கத்தில் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுற ஷாப் ஏதாவது இருக்கா? இங்கே பக்கத்தில் எதுவும் இல்லை மேடம். கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கே தெரிஞ்ச கடை இருக்குது, அங்கே பண்ணிக்கலாம். நானும் வண்டிக்கு பெட்ரோல் போடணும். சரி. எவ்வளோ? பங்காளி
முந்நூறுவாய்க்கு டேங்கை ஃபுல் பண்ணு. இன்னும் 3 மாசத்துல 300 ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைக்கிறதே கஷ்டம். இதுல நீ வேற டேங்கை ஃபுல் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்க. அதனால தான் சொல்கிறேன், இப்போவாது போட்டு விடு. போடுறேன். பங்காளி வரேன். வா. மேடம், அங்கே ரீசார்ஜ் கடை இருக்கு, நீங்கள் போய் பண்ணிட்டு வாங்க. நான் அதுக்குள்ளே கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் மேடம். ம் சரி. அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் மேடம். எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லை மேடம், இந்த வழியில் கொஞ்சம் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஷார்ட்கட்டில் போயிடலாம். ஒரு 10-15 நிமிஷத்தில் போயிடலாம். ஹலோ. ஷாதி, சென்னை போயிட்டியா? டாக்டருக்கு ஃபோன் பண்ணியா? இல்லை, ஆன் தி வே. உங்கள் அம்மா கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு விதமாக பேசி சமாளித்தேன். மீரா உன்னை பிக்கப் பண்ணிப்பா, வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஒரு விதமாக பேசி சமாளிச்சிருக்கேன். ஐ ரியலி மிஸ் மை மாம். அவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா நான் டோன்ட் வரி ஷாதிகா, யூ வில் பி ஆல் ரைட். நான் சொல்கிறேன்ல, எதுவாக இருந்தாலும் அங்கே போனதுக்கப்புறம் கூப்பிடு. சரிக்கா, நான் ஃபோன் பண்ணுறேன். ஓகே. இது என்ன இடம்? என்ன எங்க கூட்டிட்டு போற? எங்க கூட்டிட்டு போறேன்னு கேக்குறல? வண்டி நிறுத்துடா. வண்டி நிறுத்த போறியா இல்லையா? நிறுத்துடா. வண்டி நிறுத்துடா. நிறுத்து. எங்க என்ன கூட்டிட்டு வந்த? வெளியே வாடா. இறங்குடா.
ரஞ்சன் நீ எங்க இருக்க? வீட்டுலடா. கேரளால இருந்து அருமையான ஃபிகர் ஒன்று வந்திருக்கு. கேரளாவா? டேய் சீக்கிரம் வாடா. எங்கடா? இதை எப்படி தூக்கணும்னு நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தான் ஃபோன் பண்ணேன். இப்போ வந்துருவாரு. சீக்கிரம். பார்த்து டாக்டர் செரீனா மேடம் இருக்காங்க? இல்ல சார், மேடம் இன்னும் வரல. அப்படியே. சல்மான் மேடம் வண்டியில அந்த பொண்ணோட பேக் இருக்கு. அதை எடுத்துட்டு உள்ள இருக்கிற ரெஸ்டாரண்ட் வாங்க. ஓகே சார். சார் மேடம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேம்மா, தேங்க்யூ. சார். சக்தி சார். இந்த பொண்ணு சம்பந்தமா யாராச்சும் இங்க வந்தாங்கண்ணா சார், இல்ல புதுசா யாராச்சும் தெரிஞ்சாங்கண்ணா சார் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். ஹலோ. லக்ஷ்மி அக்கா. ஹலோ ரேணுகா, கேக்குதா? சொல்லுங்க, எனக்கு கேக்குது. ரேணுகா, ஷாதி கூப்பிட்டாளா உன்னை? நான் எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணேன் தெரியுமா? நானும் கால் பண்ணேன், நாட் ரீச்சபிள்னு வருது. இன்டர்வியூ முடிஞ்சோன்னு கூப்பிடுறேன். நான் ஃபோனில் சார்ஜ் முடிஞ்சிருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் நான் ட்ரை பண்ணுறேன். நீ மீராவை கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேள. லக்ஷ்மி அக்கா, நான் மீரா கிட்ட பேசுகிறேன். நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? சே எனக்கு டென்ஷன் எல்லாம் ஒன்றும் இல்லடா. இருந்தாலும் நீ மீராவை கூப்பிட. நான் கண்டிப்பாக கூப்பிடுறேன்க்கா. சரி வச்சிடறேன். சரி. சார் பேக் ஓகே. டீ சாப்பிடுறீங்களா? இல்லை சார், பரவாயில்ல சார். அம்மா டிராப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாங்க. வீடு புதுசா இருக்கு. உனக்காகத்தான். அப்புறம் ஐட்டம் ஒண்ணு கூட கண்ணில் படல. அதுவும் உனக்காகத்தான். 10 நாள் லீவ் விட்டாச்சு. அப்பா விரதம். உன்னால முடியுமா? கஷ்டம்தான், சமாளிச்சுக்கலாம். சரி, அதை விடு. நீ அப்பா கூட 10 நாள் தங்க போற. என்னெல்லாம் சாப்பிடணும், எங்கெல்லாம் போகணும், எதெல்லாம் பார்க்கணுமோ எதா இருந்தாலும் சொல்லலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். என்ஜாய் யுவர் செல்ஃப். ஷியோர்? ஷியோர். பப்புக்கு போலாமா? ஆமா டாடி, நான் பப்புக்கு இது வரைக்கும் போனதில்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, ஆனா அவங்களோட போக எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனா எப்படி இருக்கும்னு பார்க்க எனக்கு ஆசை.
போலாமா? போலாம். ஹாய். வெல்கம் மேம். வெல்கம் சார். எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ். உனக்கு என்ன வேணும்? வேற என்ன ஜூஸ் இருக்கு? வேற நிறைய இருக்குடா. நீ பார்த்துட்டு ஆர்டர் பண்ண, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். என்னது? பிராண்டி சார். சின்ன பிள்ளைக்கு ஜூஸ் கிட்ட பிராண்டி வச்சிருக்கேன். மேடம் தான் சார் டாடி, நான் தான் ஆர்டர் பண்ணேன். குடிப்பியா? இல்ல டாடி, உனக்கு தான் ஆர்டர் பண்ணேன். எனக்கா? பரவாயில்லம்மா. பரவாயில்ல டாடி. இல்ல வேண்டாம். பரவாயில்ல. பரவாயில்லைங்கிறியா? குடிக்கலாமா? வெயிட்டர், எக்ஸ்ட்ரா 3 லார்ஜ். ஏன் டாடி? இப்பவே சொன்னா தான், இல்லாட்டி லேட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் டைம் பாஸ் பண்ண குடிக்கிறாங்க. அப்பா டைம் கில் பண்ண குடிக்கிறாங்க. சூப்பர். டாடி, டான்ஸ் ஆடலாமா? சூப்பர் டான்ஸ். டாடி, நான் உன்னை ஏன் ட்ரிங்க் பண்ண சொன்னேன்னு தெரியுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ 10 வருஷமா உனக்கு இந்த பழக்கம் இருக்கு. நீயா முடிவு பண்ணி பெர்மனெண்டா விடுறது வேற. அப்படி இல்லாம நான் வர்றதுக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லா நிறுத்த வேண்டான்னு தான். எனக்காக 10 நாள் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஃபுல்லா என்ஜாய் பண்ணுன்னு சொன்னேன். எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு உன்னையே நீ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். என்ன என்ஜாய் பண்ண சொல்லிட்டு நீயே உன் என்ஜாய்மெண்ட்டை விடணும். அதான் உன்னை ட்ரிங்க் பண்ண சொன்னேன்.
நீ இன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போற. ஹாய் டாடி. பர்த்டே டெக்கரேஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்கு பாரு. சூப்பரா இருக்கா? நான் ரெடி ஆயிட்டு புது ட்ரெஸ் போட போறேன். அப்புறம் என் பர்த்டேக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க தங்கச்சி தம்பி கூட வருவாங்க. அம்மா கூட வருவாங்க. நீ எப்போ வருவ டாடி? சீக்கிரம் வந்துடு. டாடி, நீ வர லேட் ஆகும்னு சொன்ன. பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டல. நான் கேக் கட் பண்ண போறேன் டாடி. தேங்க்யூ. பாய். சரிம்மா, நான் கிளம்புறேன். உங்க அப்பா வந்து நைட்டு 12 மணிக்கு உன்னை டின்னருக்கு கூட்டிட்டு போவார். நீயும் டின்னருக்கு வாமா. இப்ப அது மட்டும் தான் குறை. எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. உன் பேக்கிங் பேலன்ஸ் இருக்கு. அப்புறம் உன் சர்டிபிகேட்ஸ்லாம் கிராஸ் வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். காலையில கரெக்டா 8 மணிக்கு உங்க அப்பாவை கூட்டிட்டு ஏர்போர்ட்க்கு வந்துரு. புரியுதா? அவளை இன்னைக்கு நானே பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். முடியாது, நீங்க கூட்டி போறேன்னு நீங்க. ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணீங்க. சரி, நான் வரேன். அம்மாவை போய் அனுப்பிட்டு வரேன். என்ன டாடி, அப்செட் ஆயிட்டியா? அம்மா அப்படிதானே தெரியும்ல. கண்டுக்காத டாடி. நீங்க 2 பேரும் எப்போ இருந்து இப்படி ஆனீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என் படிப்பு முடிச்சிட்டு நானும் அம்மாவும் திரும்பி வரும்போது நீங்க 2 பேரும் நிச்சயமா சேர்ந்துருவீங்கன்னு தெரியும். சின்ன வயசுல உங்க நடுவுல படுத்து உங்க மேல கால் போட்டு தூங்கினதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் உன்னை பார்ப்பேன். அப்படியே 10 வருஷம் போயிடுச்சு. தோ இன்னைக்கு ஒரு நாள் தான். நாளைக்கு நான் போயிடுவேன். நீ என்ன எவ்வளோ மிஸ் பண்ணுவியோ அதை விட ஜாஸ்தியா நான் உன்னை மிஸ் பண்ணுவேன் டாடி. ஆனா ஒன்று டாடி, எத்தனை வருஷம் ஆனாலும் என் வாழ்க்கையில பெஸ்ட் 10 days எதுன்னு கேட்டா உன்னோட ஸ்பெண்ட் பண்ண இந்த 10 days தான்னு சொல்லுவேன். இன்னொரு விஷயம் டாடி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அது என்னன்னா நான் ஒருத்தனை லவ் பண்றேன் டாடி. அம்மாக்கு சொல்லல, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அம்மாலாம் போன அப்புறம் இப்பதான் வர சொன்னேன். நீ இருந்தா நேர்லயே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பேன். பரவாயில்ல, இப்போ நீ வீடியோலயே இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கோ. வா வா. 1 minute டாடி. பரவாயில்ல, வா வா.
திரும்பி வர சொல்லு. ஹலோ ஹலோ, என்ன சார் வீடியோ முழுசா பார்க்காம நீங்க பாட்டு கிளம்பி வந்துட்டீங்க? ஹலோ யா, நான் சொல்றத கவனமா கேளு. நீ வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்கலன்னா அதுல என்ன இருக்குன்னே உனக்கு தெரியாது. ஹலோ, உன் பொண்ணு வீடியோல இருக்கு, ஆனா வீட்ல இல்ல. இப்போ உயிரோட இருக்கா இல்லையானே உனக்கு தெரியாது. ஒரு வேலை இருந்தா நீ பண்ற முட்டாள்தனத்தால இதுக்கப்புறம் இல்லாம போறது கூட சான்ஸ் இருக்கு. உடனடியா கிளம்பி நீ வீட்டுக்கு போல, அதனால் ஏற்படும் இழப்புகளுக்கு நிர்வாகம் பொறுப்பேற்காது. ஹலோ, இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை, காலைல பேசிக்கலாம். ஓகே சார். சாரி. ஓகே சார். குட் நைட் சார். வர சொன்னாரு, ஆனா ஒன்றும் சொல்லாம கிளம்பிட்டாரு. ஏதாவது பிரச்சனையா? ஒன்றுமே புரியல. கூட்டிட்டு போறேன். காலையில் நீங்க அவளை கரெக்ட் டைம்க்கு கூட்டிட்டு வரலன்னா பிரச்சனை ஆயிடும். நான் கூட்டிட்டு வந்துடுறேன். செலிப்ரேஷன் கரெக்டா வந்தீங்களே அந்த மாதிரியா? எங்க அவ? கீர்த்தி, கீர்த்தி, அவ தூங்குறா. நான் தான் கூட்டு வந்துறேன்னு சொல்றேன்ல. உங்களை நம்ப முடியாது. நானே அவளை கூட்டிட்டு போறேன். கீர்த்தி, கீர்த்தி, நான் அவளை அனுப்ப மாட்டேன். அப்ப நான் போக மாட்டேன். ஏன்? இந்த நேரத்துல டிவி ஓடிட்டு இருக்கு. ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு சாக்ஸோட இருக்கீங்க. நான் தான் தூங்கிற உடனே டிவி போட்டு உட்காந்துருக்கேன். என்ன டிவிக்குள்ள டிவி ஓடுது? முதல்ல நீ கிளம்பு, நான் கூட்டு வரேன். யாரு? என் பாய் ஃப்ரெண்டு. ஹலோ, கால் டாக்ஸி டிரைவர் பேசுகிறேன் மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. கால் டாக்ஸியில் வெயிட்டிங்கில் இல்லை மேடம். வேறுனா கட் பண்ணிவிட்டு வேறு டாக்ஸி புக் பண்ணிக்கங்க. இன்னொரு டாக்ஸி கிடைக்கலனா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். கட் பண்ணுங்க, இல்லைனா சீக்கிரம் வாங்க. சரி, இரு வரேன். காலையில மட்டும் 8 மணிக்கு அவ அங்க இல்ல. அப்புறம் சார், சார் இந்த பசங்க தான் சார் பிரச்சனை காரணம். அப்போ 366A அது ஐபிசி, ப்ரொக்கரேஷன் ஆஃப் மைனர்கள். மைனர் பொண்ணுங்களை தப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறதோ அல்லது தூக்கிட்டு போகிறதோ. கிளியர் சார்.
இந்த 4 பேரால தான் சாரோட பொண்ணுக்கு பிரச்சனை. அதுவும் இல்லாம சாரை இவங்க கேமரா மூலியமா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை எங்கேயோ லாக் பண்ணியிருக்காங்க. இந்த 4 பசங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபோன் நம்பரோ இல்ல ஒரு சின்ன குழுவோ எதுவுமே இல்ல. அப்படி இருந்திருந்தா சார் அதைத்தான் நமக்கு முதல்ல கன்வே பண்ணியிருப்பாரு. அப்போ இன்டர்நெட் கால்ஸ் கூட மொபைலும் யூஸ் பண்ணுமா, ப்ராட்பேண்டும் யூஸ் பண்ணுமா, ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாரோட பொண்ணு அந்த 4 பேர் இவங்க மொபைல் நம்பரை முதல்ல நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணணும். அது மட்டும் இல்ல, அவங்க ஃபேமிலி மெம்பர் யார் யாரு, அவங்க எங்கெங்க இருக்காங்கிறத நம்ம இமிடியேட்டா கண்டுபிடிக்கணும். ஷோர் சார். ஹலோ, என்ன என் மாமியார் கிளம்பிட்டாங்களா? நான் உன்னை மாட்டி விடல பார்த்தல. நீ நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ கெட்டவன் இல்லைப்பா. சரி, நம்ம வேலையை பார்ப்போமா? உன் வீட்டுக்குள்ள நாங்கள் வந்து போனதே உன்னால் கண்டுபிடிக்க முடியல. இந்த இடத்த உன்னால் செத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு புது கேம் விளையாடலாமா? நான் வரேன். சரி, உங்க டாடி உன்னை பார்த்துட்டு இருக்காரு. உங்க டாடிக்கு ஒரு ஹாய் சொல்லு. ஹாய் அப்பா. நான் ஒரு புது கேம் ஆட போறேன். ஆல் தி பெஸ்ட் சொல்லு. அந்த மான் குட்டி தன்னை சுத்தி இருக்கிறது 4 ஆண் சிங்கங்கிறது தெரியாம அது கூடவே விளையாடு. பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லுனா வேற என்னமோ சொல்ற. ஏய், இவளுக்கு சைன் லாங்குவேஜ் புரியும்டா. என்ன சொன்னான்னு தெரியலையே. என்ன சொல்லியிருந்தாலும் இவளுக்கு புரிஞ்சிருக்காது. அவன் நிதானத்திலே இல்லை. இருந்திருந்தா காலையில கனடா போறவ ஒரு கேள்வி கூட கேட்காம நம்ம கூட இருப்பாளா? இருந்தாலும் அவளை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. சம்பவம் நடந்திருக்கு. அதை பத்தி இன்னைக்கு நம்ம ஷோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, நம்ம சென்னையில இன்னைக்கு மழை வரப்போகுதுன்னு சொல்லிருக்காங்க. அதனால புதன் படத்துல வந்து சூப்பரா ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே பாவல். இது தமிழ் எஃப்எம். இது கேட்க ரசிக்க.
மர்டர் தான். தண்ணியில மூழ்கி இருக்காங்களே. சூசைட் தான். பாத்டப்ல தண்ணி கீழ சிந்தறல. அது மர்டர் தான். சூசைட். அது மர்டர் இல்ல சூசைட். ஏய் சார் வந்துட்டாரு. அப்புறமா சண்டை போடுங்க. சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டது. தேங்க் யூ. வெல்கம் சார். ரஹீம் கேட்ச். ஒரு கில்லரோட எதிரி யார்? போலீஸ் தான் சார். ஃபாத்திமா சார் கேட்ச். கில்லரோட மிஸ்டேக் சார்? நோ. கொலை செய்யப்பட்டவங்களோட ரத்தம் blood is our best friend. இந்த ரூம்ல ஒரு கொலை நடந்திருக்கு. இங்க இருக்கிற ரத்தத்தை பார்த்து அனலைஸ் பண்ணி நீங்க எனக்கு 2 விஷயம் சொல்லணும். 1, கில்லர் விக்டிமை எந்த இடத்துல இருந்து தாக்கியிருக்கணும். அண்ட் நம்பர் 2, என்ன வெப்பன் யூஸ் பண்ணியிருக்கணும். வீரா சார் நிறைய பிளட்டா இருக்கு. மேபி கன்னா இருக்கலாம். ஓகே. சுதா சார் இரும்பு கம்பி. பிரதாப் சார் நான் சொல்ல வேண்டியது அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே. எந்த இடத்துல நடந்திருக்கணும். டெட் பாடி இங்க இருக்கு. சோ இங்க தான் நடந்துருக்கணும் சார். நைஸ். கம் ஆன். சீக்கிரம் வாங்க. கம் ஆன் गाइस. ஹரி அப். கம் ஆன். ஓகே. கூர்ந்து கவனிக்கணும். இங்க இருக்கிற ரத்த துளிகளை பாருங்க. எல்லாமே இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. சோ இன்சிடென்ட் கண்டிப்பா இதுக்கு ஆப்போசிட் சைடுல தான் நடந்திருக்கணும். கொலை நடந்த இடம் இது இல்ல. இது. அண்ட் மேல பாருங்க. ரத்தம் 4 லைன்ல தெரிச்சிருக்கு. அண்ட் ஒரு லைன்லயும் திக்னஸ் கம்மியாகிட்டே போகுது. சோ கில்லர் விக்டிமை 4 வாட்டி தாக்கியிருக்கணும். அதுவும் ரத்தம் மேல வரைக்கும் போயிருக்குன்னா கண்டிப்பா கில்லர் யூஸ் பண்ண வெப்பனோட பின்பகுதி கொஞ்சம் கூர்மையாவோ இல்ல வளைஞ்சோ இருக்கணும். சார் ஹேக்ஸ் தான். ஃபேண்டாஸ்டிக். அந்த வெப்பன் இந்த ரூம்ல தான் இருக்கு. தேடி கண்டுபிடிங்க. அந்த டேபிள் கீழ பாரு. சார் சார் இந்த வெப்பன்ல தான பிளட் இருக்கு. அப்போ கில்லர் இதானே யூஸ் பண்ணிருக்கணும். சூப்பர். ஆனா கில்லர் வேணும்னே நம்மள குழப்பறதுக்காக இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத வெப்பனை போட்டுட்டு போலாம். அண்ட் தட்ஸ் கால்ட் ஸ்டேஜிங் தி எவிடன்ஸ். பட் கில்லர் உண்மையிலே யூஸ் பண்ண வெப்பன் ஆக்ஸோ நைஃபோ இல்ல. ஒரு ஃபாரன்சிக் எக்ஸாமினருக்கு டிடெக்டிவ் மைண்ட் வேணும். எல்லாமே எவிடன்ஸா தான் தெரியணும், இன்க்ளூடிங் டெட் பாடி. ஏன்னா ஒரு கிரைம் சீனை ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ண போறதே நீங்க தான். உங்க ரிப்போர்ட் தான் என்டையர் கேஸையே தீர்மானிக்க போகுது. ஸோ ஃபாரன்சிக்ல இருக்கிற 38 டிபார்ட்மெண்ட்ல நீங்க எங்க இருந்தாலும் ஃபாலோ பண்ண வேண்டியது 4 விஷயம். கூர்ந்து கவனிக்கணும். அண்ட் இஃப் யூ ஆர் அப்சர்வன்ட் எங்க இருந்தாலும் க்ளூஸ் கிடைக்கலாம். 2 minutes. முடிஞ்ச அளவுக்கு தடயத்தையும் சாட்சியும் சேகரிக்கணும். உங்களுக்கு கிடைச்ச டேட்டாவை டீப்பா அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கான பதில் கண்டிப்பா அதுல தான் இருக்கும். அண்ட் கன்க்ளூஷன் வரதுக்கு முன்னாடி நீங்க இந்த கேஸை உடனே ப்ரொசீட் பண்ணுப்பா. ஃபீல்டுக்குலாம் போக முடியாது சார். ஏப்பா கிளாஸ்ல பண்றதானே உன்னை நான் ஃபீல்ட்ல பண்ண சொல்றேன். முடியாது சார். ஏய் அறிவில்ல பேசிட்டு இருக்கோம்ல. சாரோட பாடி லாங்குவேஜ் நோட் பண்ணீங்களா? ஒருத்தர் கை நீட்டி பேசும்போது அவங்களோட விரலும் பார்வையும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த எமோஷன்ல உண்மை இல்லை சார். ஏய் தல என்ன வச்சு கிளாஸ் எடுக்கறான் யூஸ்லெஸ். சிட் டவுன். நம்ம அடுத்து பார்க்க போறது எதுக்கு இத்தனை பேரு? நம்ம மட்டும் போதாதா? விசாரிக்க தானே போறோம். 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்துக்காக கூட இருந்தவளே கொண்டிருக்கா. வேணும் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பாப்போமா? நீ இன்டர்கேஷன்ல பண்ணது ரீட் டெக்னிக். நீ என்ன கேட்கணும்னு நினைச்சியோ அதை தான் விட்னஸ் கிட்ட விசாரிச்ச. ஸோ ஆப்வியஸா நீ கொடுத்ததுல இன்பா மட்டும் தான் இருந்தான். சரி அப்ப ஏன் விட்னஸ் எல்லாம் அவனுக்கு எகிட்ஸ்டா இருக்கணும்? பாக்ஸ்ல நீலி கண்ணீர் விட்டு நடிச்சாலே அது வச்சே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். லிசன், மனசுல வலி இருந்தா கண்ணோட லெஃப்ட் சைடுல இருந்தா தண்ணி வரும். அவன் நடிக்கல. இப்போ என்ன சொல்ல வர? பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவன் கொடுத்து விட்டுலாமா? டவுட் தானே இருக்கு. அவன் தான் கொலைகாரன்னு எந்த எவிடன்ஸுமே இல்லையே. ஒரு மர்டர் கேஸ்ல விக்டிம் பொண்ணா இருந்தா 95% அவ க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிற ஒரு ஆம்பளையால தான் இருக்கும். அதனால தான் நான் வந்தேன். ஒருவேளை அவனே கொன்னதா வாக்குமூலம் தந்தா? எப்படி? 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தன்னால உண்மை சொல்ல போறா. மேடம் உள்ளதான் இருக்கான் போல இருக்கு. ரொம்ப நேரம் தட்டி பார்த்தேன். சைலண்டா இருக்கு மேடம். உள்ள போக வேற ஏதாவது சோர்ஸ் இருக்கான்னு பாருங்க. ஓகே மேடம். இன்பா இன்பா எஸ்கேப் ஆயிட்டானா? அடிச்சிட்டுமா? அவ்வளோ எனர்ஜிலாம் வேஸ்ட் பண்ணாத. இன்பா அக்னி அக்னி I think he's dead. எதையும் டச் பண்ணிடாதீங்க. வெளியே நில்லு. சரிங்க சார். ப்ளீஸ். நீ ஃபாரன்சிக்கும் ஆம்புலன்ஸுக்கும் கால் பண்ணு. Photographer is on the way, sir.
இருக்கு சார். எவிடன்ஸ் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல சார். மர்டர் மாதிரி தான் இருக்கு. நன்னதாவை கொண்டவங்க இன்பாவை கூட கொண்டிருக்கலாம். மேபி 2 கொலையும் ஒரே ஆள் கூட பண்ணிருக்கலாம். இது கொலை இல்லை, சூசைட். சார் ஐ கால் யூ பேக். என்ன? இன்பா ரைட் ஹேண்டர், அதான் லெஃப்ட் ஹேண்டில் இன்ஜெக்ஷன் மார்க். சாகிறதுக்கு தைரியம் வரதுக்காக அட்ரினலின் பூஸ்டர் எடுத்திருக்கான். ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க யூஸ் பண்ணுறது. மெடிக்கல் ரெஃப்ன்றதுனால அது அவனுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும். இன்னொரு இன்ஜெக்ஷன் மார்க் இருக்கே, அது எம்டி சிரிஞ்ச் மார்க். வெறும் காற்றை இன்ஜெக்ட் பண்ணதில் ரத்த குழாயில் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி இமீடியட்டாக ஹார்ட் அட்டாக்ல இருந்திருக்கான். அப்போ ஐ கில்லர் இருந்தது அவனோட சூசைட் நோட்டா? பாவம், தன்னால தான் எல்லான்ற குற்ற உணர்ச்சி. ஒரே வீட்டில் 2 டெத்து. பெரிய மீடியா இஷ்யூ ஆயிடும். மீடியா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தால் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஜனங்க மீடியா கிட்டையும் நம்ம கிட்டையும் வர பயப்படுவாங்க. நம்மளா போய் கதவை தட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. தட்டுவோம். வரும் போய் 87 வீடு. 3 தெருவில் கொலை நடந்த ஸ்ட்ரீட்டையும் டைமும் நேரோ டவுன் பண்ணியாச்சு. தேங்க்ஸ். இவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொலை நடந்தப்போ மழை பெய்யல, அதுக்கப்புறம் தான். அண்ட் அந்த ஸ்ட்ரீட்டில் இருந்து தான் சத்தம் கேட்டிருக்கு. ஸோ அங்கே தான் எங்கேயாவது குத்திருக்கணும். இந்த 200 மீட்டர்ஸில் எந்த வீடு மிஸ் பண்ணேன்னு சொன்னேன்? இந்த வீடு தான். 3 தடவை மேலே தட்டியாச்சு, ரெஸ்பான்ஸ் இல்லை. பக்கத்தில் விசாரிச்சியா? திரும்ப கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டில் யாரும் இல்லையா? அவினாஷ் இருப்பானே, அவன் கெஸ்ட் ஹவுஸ்ல பாத்தீங்களா? இங்க இல்லைன்னா கண்டிப்பா அங்கே தான் இருப்பான். அங்கே போய் பார்த்துக்கோ. ஓகே, நான் கிளம்புறேன். சொல்லுங்க ஜாவத். V1 கேஸ் டீட்டெயில் கேட்டிருந்தீங்களா சார்? ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? ஆமாம் சார். சைக்கிள் வந்து பொம்பளை பிளேட்டு மிஸ்பிஹேவ் பண்ணுறது, செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறது, இது மாதிரி நிறையா ஸ்டேஷனில் ரிப்போர்ட் ஆகாத பெட்டி கேஸ் இருக்குது சார். ஓகே. செப்டம்பர் 11 குழந்தை தண்ணி கூட யாரோ ஒருத்தன் செயின் வச்சுருக்காங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வா. அக்னி. ஜூடி, நீ எப்படி அங்கே வந்த? சில்லு குட்டி. யாரு? என்ன வேணும்? நாங்க ஒரு மர்டர் கேஸ் சம்பந்தமா வீடு வீடா விசாரிச்சுட்டு இருக்கோம். இந்த பொண்ணை 3 நாளுக்கு முன்னாடி கொண்டிருக்காங்க. அதை பத்தி ஏதாவது தெரியுமா? ஆஹா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன் நீங்க எங்க இல்லையா? நோ, அன்னைக்கு வீட்டில் இருந்தேனே, பயங்கர தலைவலி, அதான் சீக்கிரம் தூங்க போயிட்டேன். ஏன் தலைவலி? குடிச்சிருந்தேன் நிறைய. எப்போ தூங்க போனீங்க? 8 மணிக்கு. ஜூடி, ஜூடி நோ ஸ்டே. நைஸ் டாக். லுனா, நம்ம கேட்ட கேள்விக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவரோட பதில் இமீடியட்டாக வந்துச்சு. அவினாஷி சொன்னது எதுவுமே உண்மை இல்லை. பாவம், பொய்யா அவரே கற்பனை பண்ணி ஒரு கதையை சொல்கிறார். லோக், உங்ககிட்ட போய் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. என் வீட்டை விட்டு வெளியே போங்க, இல்லை அசிங்கமாயிரும். இவன் அந்த அளவுக்கு வருத்தல அக்னி. பஸ் செஞ்சிருக்க மாட்டான். ஏய் போடா. லுனா,
இருக்க குடோன் பக்கம் தான் போயிட்டு இருக்கா. சீக்கிரம் வா. தனியா எடுத்துக்குள்ள போயிடாத. நான் வரேன். அவினாசி இருட்ட பார்த்து குழந்த மாதிரி பயப்படுவேன். உள்ளே கிடந்து சீக்கிரம் உள்ள போங்க. பாஸ் பாஸ் வண்டி எடுங்க. ஏய் என்ன பாக்குற? உட்காரு. நீ இந்த ட்ரெஸ்ஸை விட சாரியில் செம்மையா இருப்ப. ஏன் எங்களை பார்த்து பயந்து ஓடுன? அப்போ நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க. செப்டம்பர் 11 எங்க இருந்த? ஏதோ ஒர்த் இல்லைன்னு சொன்ன. பார்த்தாலே தெரிஞ்சிருமா? எங்க இருந்த? சகையை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அவ யார் உன் கேர்ள் ஃப்ரெண்டா? அதை தெரிஞ்சு நீ என்னடி பண்ண போற? ஃபைபர் லாத்தி எடுத்து உன்னை அடிச்ச 40 வயசுல நரம்பு வளைஞ்சு செத்து போயிடுவேன். நீதான் அந்த பொண்ணை கொன்னேன்னு தெரியும். எதுக்குன்னு மட்டும் சொல்லு. விசாரி கூட்டிட்டு வந்து இப்படி அடிக்கிறா. இங்க ரெக்கார்டா இருந்த வச்சு உன் மேல கேஸே போட முடியும் தெரியும்ல. அதுக்கு நீ இந்த ரூமை விட்டு போகணும். நீ எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ. இங்க நான் கொடுக்கறதா ரிப்போர்ட். தப்பான ஆளை பிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சரி. செக்ஷன் 177 கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. செக்ஷன் 179 உண்மை மறுக்கிற. ஓகே அப்படி எழுதிக்கிறேன். அதான் நான் எதுவும் பண்ணலன்னு சொல்றேன்ல. ஜெயில் எப்படி இருக்கும்னு ஏதாவது ஐடியா இருக்கு? அங்க ஒரு நாய் ஒன்றும் இருக்காது. அது வேற உலகம். எட்டுக்கெட்டு ரூம், ஓப்பன் டாய்லெட். இவ்வளோ நாள் நீ பிரைவேட்டா 4 செவத்துக்குள்ள பண்ணது 40-50 பேருக்கு முன்னாடி பண்ணணும். கெட் ரெடி ஃபார் இட். என்ன சொல்ல சொல்ற? உண்மையே நான் கொல்லல. அப்போ இங்கே கிடந்த சாவு. ஏய் ஏய் நான் கொல்லல. ஹாய் அக்னி. உடம்பு இப்போ பரவாயில்லையா? என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? என்ன கொஞ்சம் பார்த்து நடந்துக்க கூடாது? எங்க போற? என் கேபினுக்கு. இல்ல டிடியை பார்த்துட்டு போ. ஏன்? எனக்கு கால் பண்ணல. நான் வரதுக்குள்ள உன்னை யார் எடுத்துக்குள்ள போக சொன்னா? உனக்கு எதுக்கு இந்த ஹீரோயிசம்? ஏய் அதெல்லாம் இல்ல. சரி அவினாஷி மர்டருக்கு என்னதான் மோட்டிவ்னு சொன்னா? டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேளு. என்ன நான் ட்ரீட்மென்ட்க்கு வந்தா சரியாயிடும்னு சொன்னாங்களா? நீ பண்ணது மட்டும் தப்புன்னு ஒத்துக்காத. ஏய் என் மேல என்ன தப்பு? ஓ வீக்னஸ் மறைக்கிறதுக்காக எல்லார் மேல எரிஞ்சு விடாதே. தீபா டிடியை பார்க்கணும். அக்னி வந்திருக்கான்னு சொல்லு. ஓகே லூனா. என்ன மறைக்கிற? உட்காருங்க. ఎంత సార్ సుగమానో?
இங்க பாரு, உடம்புக்கு வர எல்லாமே மனசு சம்பந்தப்பட்டது. இருட்டுல போனா எதுவும் ஆகாதுன்னு நீ நம்பணும். நீ என்ன நம்புறியோ அதுதான் நடக்கும். சாம் மேலே காட்டுற அக்கறை கொஞ்சம் உன் மேலேயும் காட்டு. லூனா, டிடி உங்களை மட்டும் வர சொன்னாங்க. சொல்லுங்க சார். சாரி மேடம், அன்னைக்கு என்னால பேச முடியாம போயிடுச்சு. சொல்லுங்க என்ன விஷயம்? சாம் அப்பா அப்பான்னு பயங்கரமா அழுது கொண்டு நித்திரைக்கு போயிட்டா. சில சமயங்கள்ல எங்களால் அவளை சமாளிக்க முடியுதில்ல. தயவு செய்து ஒருக்கா வந்து அவளை நேர்ல பாத்துட்டு போங்க. கொஞ்சம் பாத்துக்கோங்க மேடம், கண்டிப்பா வந்துடுறேன். இன்னும் எத்தனை நாள் தான் இந்த உண்மையை மறைக்க போறீங்க? சகி, ஹாய். அவினாஷை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும். உள்ள வரலாமா? வாங்க. வீட்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? ஆமா. சரி, அவினாஷை பத்தி என்ன தெரியணும்? சொல்றேன். குடிக்க தண்ணி கொஞ்சம் கிடைக்குமா? தேங்க்ஸ். அவினாஷோட டைரி இங்க இருக்குன்னாரு, அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் வீட்லயா? ஆமா, உங்க பெட்ரூம்ல அங்கதான் எங்கேயோ இருக்குன்னு சொன்னாரு. பிரவுன் கலர் டைரி. கிடைச்சதா? அதான் தேடிட்டு இருக்கேன். இல்ல, இங்க எதுவும் இல்லையே. ஸ்டேஷன்ல இங்க தான் இருக்குன்னாரு. இட்ஸ் ஓகே, கிடைச்சா எடுத்து வைங்க. சாரி, மறந்து வச்சிட்டேன். யா லூனா, நீதானே கால் பண்ண சொன்ன? டைரி கிடைச்சிருச்சு. என்ன டைரி? சகி வீட்டுக்கு வா. சகி வீட்டுக்கு? இது எப்படி இங்க வந்ததுன்னு எனக்கு தெரியாது. அவினாஷி. இன்ட்ரெஸ்டிங். நீங்க ரெண்டு பேரும் லவர்ஸா? வாட்? நீங்க ரெண்டு பேரும் இதுல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு போட்டுருக்கேன். சாரி, இது உங்க பர்சனல் டைரி. அப்படியே எழுதிருக்கா? அவருக்கு பாவம் பார்த்த பாரு. அந்த பீடோஃபைலோட நான் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கேன். அவினாஷி பீடோஃபைலா? உட்காருங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இப்ப ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான். தான் எப்பெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் நினைச்சு பயப்படுறானோ அப்பெல்லாம் ஏதாவது குழந்தைகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணுவான். இதனாலே நேபர்ஸ்ல அவன் கிட்ட பழகுறது இல்ல. அவனோட சைக்காலஜிக்கல் பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்ட்ரீட்லயே நான் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். அதான் நான் பண்ண தப்பு. என்ன சொல்லணும்?